அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பகுதியில் மனக்குறை என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். கதைக்குள் செல்வதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அன்று மாலையும் வழக்கம் போல் அழுது வடியும் முகத்துடன் நாராயணமூர்த்தி வீட்டிற்குள் நுழைந்தான். நாடக மேடை ராஜா மாதிரி அவன் தன் குமாஸ்தா வேஷத்தை கலைந்து கொண்டிருந்த போது, "இந்தாருங்கோ" என்று குரல் கொடுத்து கொண்டே அவன் மனைவி குமுதம் அங்கே வந்தாள். கையில் காப்பியுடன் அல்ல, ஏதோ ஒரு கிரக பிரவேச பத்திரிகையுடன். "வந்துவிட்டாயா இந்தாருங்கோ" என்று வசந்த காலத்து குயில் மாதிரி குரல் கொடுத்து கொண்டே, "போ, பெயரை பாரு, பெயரை. குமுதமாம். உன்னை சுற்றி சுற்றி வண்டுகள் ரீங்காரம் செய்யாதான் ஒரு குறை. உன்னை சொல்லி என்ன பயன்? 9 வருடமாக நானும் பரட்டத்தலையையும் எண்ணவடியும் மொகரக்கட்டையும் பார்த்து கொண்டு வந்தும் இன்று வரை சந்நியாசம் வாங்கி கொள்ளாமல் இருக்கிறேனே, அதை சொல்லு" என்று தலையை லேசாக தட்டிக்கொண்டே சாய்வு நாற்காலியில் சாய்ந்தான் நாராயணமூர்த்தி. பொழுது விடிந்ததும் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்வதற்கு நீங்கள் வேலைக்காரர்களை வைத்திருக்கிறீர்களோ இல்லையோ? நாளெல்லாம் நாவல் படித்து கொண்டு சும்மா உக்காந்திருக்கும் நான் சாயந்திரமானால் சிங்காரித்து கொண்டு குயில் மாதிரி கொஞ்சி கொண்டும் மயில் மாதிரி நடை போட்டு கொண்டும் உங்கள் முன்னால் வந்து நிற்க வேண்டியதுதான். அப்படித்தான் நீங்கள் விதவிதமான துணிமணிகள் வாங்கி கொடுத்து கெட்டு போச்சு. மாற்றி கட்டிக்கொள்ள மறுபுடவைக்கு வழி கிடையாதே என்று குமுதமும் பதிலுக்கு எரிந்து விழுந்து கொண்டே கையில் இருந்த பத்திரிகையை அவன் மேலே வீசி எறிந்துவிட்டு அடுப்பங்கரையை நோக்கி நடந்தாள். அங்கே அவனுடைய 8 வயது பெண்ணான பட்டு ராத்திரி சாப்பாட்டிற்காக பொரித்து வைத்திருந்த அப்பங்களில் ஒன்றை எடுத்து சுவை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சாக்கில் அவனுடைய முதுகில் 2 அறை வைத்து தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொண்டாள் குமுதம். அதே சமயத்தில் வெளியே விளையாடி கொண்டிருந்த பட்டுவின் தம்பியான கிட்டு உள்ளே நுழைந்தான். அவன் சட்டையெல்லாம் ஒரே புழுதிமயமாக இருந்தது. அதை சாக்காக வைத்துக்கொண்டு அவனுடைய காதை திருகியதன் மூலம் தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்து கொண்டான் நாராயணமூர்த்தி. பட்டுவும் கிட்டுவும் அழுது கொண்டே வெளியே வந்து வீட்டு வாசல் படியில் உட்கார்ந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு, "அக்கா, அம்மா உன்னை ஏன் அடிச்சா?" என்று கேட்டான் கிட்டு. "ஒரு அப்பளத்தை எடுத்து தின்று விட்டேனா, அதற்காக" என்றாள் பட்டு. "ஆமாம், உன்னையே அப்பா அடித்தாரு" என்று பட்டு கேட்க, "சட்டையை அழுக்காக்கி கொண்டு வந்து விட்டேனா, அதுக்காக" என்றான் கிட்டு. பாவம், அந்த குழந்தைகளுக்கு தெரிந்திருந்த உண்மை அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் அறியாத, அவர்களை பெற்றோரே அறியாத உண்மை ஒன்றும் இருக்கத்தான் இருந்தது. அதுதான் இந்த பாரத புண்ணிய பூமி முழுவதும் பார்க்குமிடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் தரித்திரம். அதன் பயனாக தனக்குள் ஒரு குற்றமும் இல்லாவிட்டாலும் இன்று எத்தனையோ தம்பதிகள் தங்கள் வாழ்க்கையில் இயற்கையாக நிலவக்கூடிய அமைதியை கூட குலைத்து கொள்ளவில்லையா? அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் நாராயணமூர்த்தியும் குமுதமும். ஆத்திரமெல்லாம் ஒருவாறு அடங்கிய பிறகு தன் மேலே பரிதாபமாக விழுந்து கிடந்த பத்திரிகையை எடுத்து பார்த்தான் நாராயணமூர்த்தி. அது அவனுடைய நண்பனான ஹரிகிருஷ்ணனிடமிருந்து வந்திருந்தது. அவ்வளவுதான். அவனுக்கு மீண்டும் ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. நேற்று வரை அவனும் தன்னை போல் வாடகை குடித்தனம் செய்து கொண்டு வந்தவன்தான். இன்று ஜாம் ஜாம் என்று தன்னுடைய சொந்த வீட்டில் சகல சௌகரியங்களும் பொருந்திய புத்தம் புதிய வீட்டில் அவன் குடித்தனம் செய்யப் போகிறான். பார்க்க போனால் இதற்காக அவன் செய்தது என்ன? ஒன்றுமில்லை. தனக்கு வீடு தேவையாயிருப்பதால் உடனே காலி செய்து கொடுக்க வேண்டும் என்று வீட்டுக்காரன் அவனுக்கு 3 மாத நோட்டீஸ் கொடுத்தானாம். இந்த விஷயத்தை அவனுடைய வேட்டகத்தார் கேள்விப்பட்டார்கள். அதன் பலன் 3 மாதத்திற்கெல்லாம் தன்னுடைய சொந்த செலவிலேயே ஒரு அழகான வீட்டை கட்டி முடித்து அதை அவன் பேரிலேயே எழுதி வைத்து விட்டார் மாமனார். கொடுத்து வைத்தாலும் இப்படி அல்லவா கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது. தனக்கோ தன்னை விட தரித்திரம்தான் ஒன்று வந்து வாய்த்திருக்கிறது. மாற்றி கட்டிக்கொள்ள மறுபுடவைக்கு வழி கிடையாதாம். அவளும் வெக்கமில்லாமல் சொல்லிக் கொள்கிறாளே. எனக்கும் கல்யாணமாகி 7 வருஷமாகிறது. இதுவரை நான் என் மனைவிக்கு புடவையோ ஜாக்கெட்டோ ஒன்றும் எடுத்து கொடுத்தது கிடையாது. இன்று வரை அவள் கட்டுவதெல்லாம் அவளுடைய அப்பா எடுத்து கொடுத்ததுதான்.
என்று சொல்லி அன்று ஹரி தன்னிடம் என்னமாய் பெருமையடித்து கொண்டான். இங்கே என்னடா என்றால் எல்லாவற்றுக்கும் தன்னுடைய கழுத்தை அறுப்பதற்காக வந்து துடைத்திருக்கிறதே. எல்லாம் என் தலையெழுத்து. தலையெழுத்தாவது மண்ணாங்கட்டியாவது. அவன் முன் யோசனையோடு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செய்து கொண்டான். அதிர்ஷ்டமும் தானே கதறிக்கொண்டு அவனை வந்து சேர்ந்தது. நானும் காதல் என்றோ கத்திரிக்காய் என்று சொல்லிக்கொண்டு சுவைக்கு உதவாத ஒருத்தியின் கழுத்தில் மாலையிட்டேன். அதன் பலன் இன்று நானும் அழுது வருகிறேன். அவளும் அழுது வருகிறாள். அவனுடைய அர்த்தமில்லாத சிந்தனை அத்துடன் முடியவில்லை. இன்னும் மேலே மேலே சென்று கொண்டிருந்தது. தன் கணவனின் மனக்குறையை குமுதமும் ஒருவாறு அறிந்துதான் இருந்தாள். ஆனாலும் அவள் அதற்காக என்ன செய்ய முடியும்? பிறந்த வீட்டு நிலையை உத்தேசித்து பின்னால் புகுந்த வீட்டாரிடம் கேட்கப் போகும் வசவுகளையும் முன்னாலேயே ஒருவாறு உணர்ந்து அவள் முதலில் தனக்கு கல்யாணமே வேண்டாம் என்றுதான் தன் பெற்றோரிடம் முறையிட்டு கொண்டிருந்தாள். அவர்களும் தங்கள் நிலையை உணர்ந்து கல்யாண விஷயத்தில் அவளை அவ்வளவாக வற்புறுத்தாமல் தான் விட்டிருந்தார்கள். ஆனால் 2 குடும்பங்களும் நெருங்கி பழக நேர்ந்ததின் காரணமாக நாராயணமூர்த்திக்கும் குமுதத்திற்கும் இடையே நேசம் வளர்ந்தது. காவியங்களில் காணும் காதலெல்லாம் வெறும் கற்பனை என்பதை அந்த ஜீவன்கள் உணரவில்லை. வாழ்க்கையில் அவள் கல்யாணமாகும் முன் கண்ணே மணியே கற்கண்டே என்றதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கும் வரைதான் இருக்கும் என்பதை அப்பாவி குமுதம் அப்போது அறிந்திருக்கவில்லை. குமுதத்தின் பெற்றோரும் நல்ல வேளையாக நாராயணமூர்த்திக்கு தாயார் தகப்பனார் இல்லாததைக் கண்டு ஒருவாறு திருப்தி அடைந்தனர். ஏனெனில் பின்னால் ஏதாவது ஏசி காட்டுவதாயிருந்தாலும் அவர்கள் இருந்தால்தானே என்று அவர்கள் நினைத்தனர். அதற்கேற்றாற்போல் நாத்தனார் என்று சொல்லிக் கொள்வதற்கும் யாரும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நாராயணமூர்த்தியின் சித்தப்பாவும் சித்தியும் கல்யாணமானதும் அவர்களை தனி கொடுத்தனம் வைத்து விடுவதாக வாக்குறுதி கொடுத்தனர். ஆகவே இவ்வளவு சௌகரியமான இடம் போனால் வராது என்று எண்ணியவர்களாக குமுதத்தின் பெற்றோர் கடனோடு கடனாக கல்யாணத்தை தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு சீக்கிரத்திலேயே செய்து முடித்தனர். பாவம், ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியைப் போலவே இந்த நாராயணமூர்த்தியும் நாத்தனாராகவும் மாமியாராகவும் மாமனாராகவும் பின்னால் அவதாரம் எடுப்பான் என்பதை அவர்கள் கண்டார்களா? இல்லை, குமுதம்தான் கண்டாளா? அந்த 25 ரூபாய் கடன் கேட்டு வாங்கி வரலாம் என்று ஹரிகிருஷ்ணன் வீட்டிற்கு போயிருந்தான் நாராயணமூர்த்தி. என்றும் இல்லாதபடி அன்று வீட்டிற்குள் நுழையும் போதே ரேடியோவின் அலறல் அவன் காதில் விழுந்தது. அவனும் இதற்கு முன்னால் எத்தனையோ முறை ஹரிகிருஷ்ணன் வீட்டிற்கு வந்திருக்கிறான். ரேடியோவின் அலறலை கேட்டது கிடையாது. இன்று அவனுக்கு ஏது ரேடியோ? அடையப்பா, தன்னை போல் மாதம் 75 ரூபாய் சம்பளம் வாங்கும் இவன் என்னவெல்லாம் செய்கிறான் என்று எண்ணிக்கொண்டே உள்ளே நுழைந்த அவனை, என்ன ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி, ஒரு முறையாவது மகாலட்சுமியுடன் நம் வீட்டிற்கு விஜயம் செய்யக்கூடாதோ என்று கேட்டுக்கொண்டே வரவேற்றான் ஹரிகிருஷ்ணன். மகாலட்சுமி இல்லை, அவளுடைய அக்கா என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தான் நாராயணமூர்த்தி. அங்கே காணப்பட்ட வெள்ளி பாத்திரங்களும் விதவிதமான மேஜை நாற்காலி சோஃபாக்களும் அவனுடைய ஆத்திரத்தை மேலும் தூண்டிவிட்டன. அவற்றை பார்க்க அவனுக்கு தன் வேட்டகத்தாரின் மீது கோபமாய் வந்தது. அடுத்த நிமிடம் கம் என்ற மல்லிகை மனம் அவன் கவனத்தை ஈர்த்தது. அத்துடன் புத்தம்புது பட்டாடை கட்டி நடப்பதனால் உண்டாகும் சலக் சலக் என்ற சத்தமும் அவன் காதில் விழுந்தது. திரும்பி பார்த்தான். சாட்டை போன்ற சடையை முகத்தின் முன்னால் எடுத்து போட்டுக்கொண்டு முல்லையின் முறுவலுடன் லாவகமாக நடந்து வந்தாள் ஸ்ரீமதி ஹரி. இவளும் பெண்தானே, பார்ப்பதற்கு எவ்வளவு லட்சணமாக இருக்கிறாள் என்று தனக்குள் எண்ணி ஏங்கினான் நாராயணமூர்த்தி. அதற்குள் காப்பி வந்து சேர்ந்தது. அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டு, என்ன ஹரி, இந்த ரேடியோவை எப்போது வாங்கினாய் என்று தன் ஆவலை அடக்க முடியாமல் கேட்டுவிட்டான் நாராயணமூர்த்தி. நானாவது வாங்குவாவது. சென்ற வாரம் இவளுடைய அப்பா இங்கே வந்திருந்தார். சாயந்தரம் ஆனால் பொழுது போவது சிரமமாய் இருக்கிறது என்று அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னேன். அதற்காக இந்த ரேடியோவை வாங்கி வைத்திருக்கிறார்
என்றான் ஹரி பெருமையுடன். இதை கேட்டதும் எரிகிற தீயில் எண்ணெய் விட்டது போல் இருந்தது நாராயணமூர்த்திக்கு. ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வந்த காரியத்தை முடித்துக்கொண்டு தன் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டான். இந்த சம்பவம் நடந்து 2-3 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் காலையில் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தான் நாராயணமூர்த்தி. நகருங்க நகருங்க என்ற கண்டக்டர்களின் ஓயாத ஓலத்தை கேட்டு கேட்டு அழுத்து போன சமயத்தில் திடுதிடுப்பென்று மோட்டார் சைக்கிளில் வந்து அவனுக்கு முன்னால் என்ற ஹரிகிருஷ்ணன், என்ன நாராயணமூர்த்தி, பஸ்ஸுக்காகவா காத்து கொண்டிருக்கிறாய் என்று அனுதாபத்துடன் கேட்டான். ஆமாம் என்று சொல்லக்கூட வாயடைத்து போய் அவனையும் அவன் ஏறி வந்த புத்தம்புது மோட்டார் சைக்கிளையும் ஏற இறங்க பார்த்தான் நாராயணமூர்த்தி. என்ன பார்க்குற? உன்னை போலதான் நானும் தினசரி இந்த பாழா போன பஸ்ஸுக்காக காத்து காத்து பார்த்து போதும் போதுன்னு ஆகிவிட்டது. கடைசியில் என் மாமனார் தான் இந்த மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுத்து என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்தார் என்றான் ஹரி. என்ன இருந்தாலும் நீ கொடுத்து வைத்தவன்தான் என்றான் நாராயணமூர்த்தி தன்னையும் மீறி வந்த வயிற்றெரிச்சலுடன். அதை கவனிக்காத அப்பாவி ஹரி, எங்கே போக போகிறாய்? ஆஃபீஸுக்கு தானே, பின்னால் ஏறிக்கொள்ள கொண்டு போய் விட்டுறேன் என்றான். நாராயணமூர்த்தியும் இயற்கையாகவே அழுது வடியும் முகத்தை இன்னும் அதிகமாக அழுது வடிய வைத்துக்கொண்டு பின்னால் ஏறிக்கொண்டான். மோட்டார் சைக்கிளும் காற்றாக பறந்தது. வழியெல்லாம் ஹரிகிருஷ்ணன் வளவளவென்று நாராயணமூர்த்தியிடம் என்னவெல்லாமோ பேசி கொண்டு வந்தான். அவையெல்லாம் அவனுடைய காதில் விழவே இல்லை. அவன் மனமெல்லாம் குமுதத்தையும் அவனுடைய அப்பாவையும் சபிப்பதிலேயே ஈடுபட்டிருந்தது. ஆஃபீஸில் தன்னை கொண்டு வந்து சேர்த்த ஹரிகிருஷ்ணனுக்கு தேங்க்ஸ் என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூட அவனுக்கு ஆத்திரம் இடம் கொடுக்கவில்லை. வாடிய முகத்துடனும் வேதனை நிறைந்த உள்ளத்துடனும் அன்றும் எப்படியோ வேலையை கவனித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். இன்றைக்கு விறகு வாங்க வேண்டுமே, காசு கொடுக்காமல் போய்விட்டீர்களே என்றாள் குமுதம். அவ்வளவுதான், விறகுதானே வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு கால் ஒடிந்து கிடந்த ஈசி சேரை தூக்கி அவளுக்கு முன்னால் விட்டெறிந்தான் நாராயணமூர்த்தி. அது அக்குவேறு ஆணிவேராக உடைந்து விழுந்தது. அத்துடன் குமுதத்தின் உள்ளமும் சுக்குநூறாக உடைந்தது. என்னை ஏன் இப்படி எல்லாம் வதக்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்களேன், நாளைக்கே இந்த வீட்டை விட்டு போய்விடுறேன் என்றால் அழுகையும் ஆத்திரமும் வளர்ந்த குரலில். அட சனியனே, நீ மட்டுமா போக போற? உன் கூட கொண்டு வந்த வெள்ளி பாத்திரங்கள், மரச்சாமான்கள், ரேடியோ, மோட்டார் சைக்கிள், வீடு வாசல் எல்லாத்தையும் கையோடு எடுத்துட்டு போ என்று ஸ்ரீமதி ஹரியை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவளை பரிகாசம் செய்தான் நாராயணமூர்த்தி. பிரத்தியார் சொத்துக்கு ஏன் இப்படி வாயை பொழக்கிறீங்களே? தெரியவில்லையே, உங்களுடைய கையால் ஒன்றுமே ஆகாதா? என்னை போல் பிறந்த வீட்டிலிருந்து ஒன்றுமே இல்லாமல் வந்த எத்தனையோ பெண்கள் இன்று புகுந்த வீட்டில் என்னை விட மேலாக வாழவில்லையா? கைப்பிடித்த கணவனின் மூலமாகவே எல்லா விதமான சுகபோகங்களையும் அடையவில்லையா? ஹரிகிருஷ்ணனுக்கு அவனுடைய மாமனாரிடமிருந்து எல்லாம் கிடைக்கிறது என்று நீங்கள் ஆத்திரப்படுகிறீர்களே. அடுத்த வீட்டு அமிர்தத்துக்கு அவள் அகமுடையான். வீட்டிலிருந்தே எல்லாம் கிடைத்து வருகிறது. அதற்காக நானும் வேண்டுமானால் உங்களை ஆத்திரப்படக்கூடாதா? எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எந்த நேரமும் உங்களை நச்சரிக்கக்கூடாதா? வேட்டகத்தாரிடமிருந்து ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று உங்களுக்கு இருக்கும் மனக்குறை போல புகுந்த வீட்டிலிருந்து ஒன்றும் கிடைக்கவில்லையே என்ற மனக்குறை எனக்கும் இருக்காதா என்று அத்தனை நாளும் தன் மனதில் அடக்கி வைத்து கொண்டிருந்த ஆத்திரத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொட்டி கொண்டே போனாள் குமுதம். அவள் வாயை பார்த்தபடியே தன் வாயை பிளந்து கொண்டு நின்றான் நாராயணமூர்த்தி. அத்தனை நாளும் அவனுடைய உள்ளத்தில் உதயமாகாத ஒரு உண்மை இன்று உதயமாயிற்று. மனக்குறை என்பது ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கும் உண்டு என்பதை அவன் அன்றே உணர்ந்தான். அவ்வளவுதான், அவனுடைய மனம் மாறிவிட்டது. குமுதம், நீ கொடுத்து வைக்காதவள் என்றான் நான் தழுதழுக்க. நீங்களும் தான் என்றாள் குமுதமும் கண்ணீரை துடைத்து கொண்டே.
இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து ஒரு பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.